டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். என மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மூட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, இங்கே ஷோல்டர் பெயின் இதெல்லாம் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவஸ்தைப்படுறாங்க. ஓகேவா? இதை இந்த மூட்டு வலிகளை ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்று ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். இது சாதாரண மூட்டு வலிகள் சத்து குறைபாடுனால் வர்றதுனால மூட்டு வலி ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் பண்ணிடும். இன்னும் ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் சொல்றோம். இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் சொன்னா இது ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். அதாவது இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எலும்பு இந்த எலும்புகள் இருக்கு இல்லையா, இவ்வளவுதான் வளரணும்னு தெரியாம அது பாட்டு வளர்ந்துகிட்டு இருக்கும். இதுதான் ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். அது லேக் ஆஃப் நாலேஜ் ஆஃப் தி செல்கள். ஓகேவா? இதுல என்ன கேட்டீங்கன்னு சொன்னால் இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் பேஷண்ட்டுக்கு ஸ்வான் நெக் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க. இந்த விரல் நீண்டு ஸ்வான் நெக் வாத்து கழுத்து மாதிரி ஆயிரும். அடுத்து ட்ரம்ஸ்டிக் ஃபிங்கர்னு சொல்லுவாங்க. அதாவது முருங்க இருக்குல்ல, முருங்க காய் அது மாதிரி சொல்லுவாங்க. இது ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் சொல்றோம். அடுத்து ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜாயிண்ட் பெயின். இது சத்து குறைபாடுனால வருகிறது தான் இந்த ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். இது எல்லா ஜாயிண்ட்லையுமே அதிகமாக வலி இருக்கும். ஸோ இதுல முட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, ப்ளஸ் காலில் கணுக்கால் வலி, இது மாதிரி வலிகள்லாம் இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், நீங்க சாதாரண ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் என்று சொன்னால் கால்சியம் சத்து மிகையாக உள்ள உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் மெயின் டிப்ஸ். நீங்க அதுக்கு என்ன கால்சியம் மிகையாக உள்ள சத்துக்கள் என்ன அப்படின்னு சொன்னா, முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், பால் இதை நிறைய எடுத்துக்கோங்க. அப்போ ஜாயின்ட் பெயின் உங்களுக்கு குறையும். அடுத்து இல்லாமல் இதை ஏதாச்சும் பஞ்சர் டிப்ஸ் சொல்லுங்க டாக்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அக்குப்ரெஷர் டிப்ஸ் சொல்லுங்க சொன்னா, இங்கே பாருங்க, இங்கே இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு வர்மப்புள்ளி இருக்கு. இந்த இடத்துல இது புஜவர்மம்னு பேரு. பின்னாடி இதுக்கு நேரா கம்புக்குழி வர்மம்னு பேரு. இது புஜவர்மம், இதுக்கு பின்னாடி கம்புக்குழி வர்மம். இது கை பெருகவுளி. இந்த 3 வர்மத்தையும் நீங்க பண்ணீங்கன்னு சொன்னால் வித்தின் 15 மினிட்ஸ்ல 15 நிமிடங்களில் இந்த மூட்டு வலி இதுவரையும் தூக்க மாட்டாங்க. கையை தூக்குங்கன்னு தூக்க மாட்டாங்க, ஏன்னா வலிக்குதும்பாங்க. இந்த 3 வர்ம புள்ளியை கவுளிக்காலம், புஜவர்மம், கைப்பெருக்கவுளி இதை கம்புக்குழி வர்மம், புஜவர்மம், இதை எத்தனை அழுத்தம் கொடுக்கணும் என்று சொன்னால் ஒரு 27 முறை, 1 2 3 4 5 இப்படி 27 முறை அழுத்திக்கலாம். இந்த ஜாயிண்ட் பெயின் சரியா போயிடும். அடுத்து இதே மாதிரி இந்த பக்கம் பிரச்சனை இருக்கா, இதை பண்ணிக்கிறங்க. அடுத்து இன்னொரு டிப்ஸ் என்ன சொல்லி தரேன்னா, கழுத்து வலி இருக்குன்னு சொன்னால் இங்க பாருங்க, பின்னாடி பிடரி பள்ளம் இருக்கும். இது பிடரி வர்மம் பேரு. அந்த பிடரி வர்மத்துல நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு இது காவடி காலம், இந்த இடத்துல சென்டர், இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கும். 27 தடவை இங்கே அழுத்தம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த கழுத்து வலி போயிடும். ஓகே, இதை நீங்க பண்ணிக்கிறங்க. இப்ப கழுத்து வலிக்கு பார்த்துட்டோம், ஷோல்டர் பெயின் பார்த்துட்டோம். இந்த கை வலி இருக்குல்லையே, கை வலி, இந்த வலிக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெயின்ல இந்த பக்கம் வச்சா கோல்ஃபர் செல்ஃப்னு சொல்லுவோம். என்னம்மா கண்ணு அந்த படுறாங்கல்ல, கோல்ஃப் விளையாடுறாங்கல்ல, அது இது இது பார்த்தீங்கன்னா டென்னிஸ் செல்ஃப்னு சொல்றது. சானியா மிஸ்ரா இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்து இந்த இடத்துல நல்லா வளர்ச்சி பண்ணிக்கிட்டு இங்கே வளர்ச்சி பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த வலி சரியா போயிடும். ஓகேவா? அடுத்து இங்க வலிக்குதே என்ன பண்றது, இந்த ஜாயிண்ட் வலிக்குதே என்ன பண்ண சொன்னால் இந்த இருக்குல்ல, இந்த இடுக்கு இதுல அழுத்தம் கொடுத்துக்கலாம். அது இல்லாமல் சூஜோக் ரிங்குன்னு இருக்குது. அந்த சூஜோக் ரிங்கிறது இந்த அக்குப்ரெஷர் மார்ட்ல அக்குப்ரெஷர் பண்றாங்களே அவங்கள்ட்ட கிடைக்கும். ஆன்லைன்ல கொஞ்சம் ரேட் அதிகமா இருக்கும். அக்குப்ரெஷர் வாங்கிட்டு இதை இது அந்த ரிங்கை, சூஜோக் ரிங்கை இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா இந்த வலி சரியா போயிடும். ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்த இடுப்பொலி இருக்கு இல்லையா, இடுப்பொலி இருக்குல்ல, அதுல 2 பின்னாடி எல்லாருக்குமே பிறந்த குழந்தையிலிருந்து வயதான தாத்தா வரைக்கும் அண்டகாலம் அப்படின்னு 2 பள்ளம் இருக்கு பாருங்க முதுகு பக்கம். அந்த அண்ட காலத்துல நல்லா அழுத்தம் கொடுத்துக்கிறங்க. இடுப்பொலி போச்சிக்கான். ஓகேவா? அடுத்து இடுப்பொலி போச்சு. அடுத்து என்ன பண்ணும், மூட்டு வலி. இந்த மூட்டு வலியில பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க மூட்டுக்கு கீழே இந்த பெட்டலா இருக்குல்ல, பெட்டலா அதாவது முழங்கால் சில்லெலும்பு, அதுக்கு கீழே 2 பள்ளம் இருக்கு. அது கண்ணு வர்மம் என்று பொருள். கண்ணு வர்மம். அந்த 2 பள்ளத்திலையும் இது வச்சு நல்லா அப்படி அடுத்தவங்களுக்கு 27 முறை. அடுத்து முட்டி மேல் வர்மம்னு ஒன்று இருக்கு. இந்த மூட்டு வலி இருக்கு இல்லையா, மூட்டுல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த பெட்டலா, இந்த சில்லெலும்பு இருக்கு இல்லையா, பெட்டலா முழங்கால் சில்லெலும்பு, அது கீழே பாத்தீங்கன்னா 2 பள்ளம் இருக்குது. கண்ணு வர்மம்னு பேரு. அந்த 2 வர்மத்திலையும் அந்த பள்ளத்துல நீங்க பிடிச்சி பார்த்தா தெரியும். அதுல நல்லா 27 அழுத்தம் கொடுத்துருங்க.
அடுத்து இந்த முட்டிக்கு மேலே சென்டரில் அதுலேயும் அழுத்தம் கொடுத்துருங்க. அழுத்தம் இந்த வலி உங்களுக்கு வந்து முழங்கால் மூட்டு வலி சரியாக போயிடும். அது இல்லாமல் காலில் வந்து இருக்குல்லையே கணுக்காலில் வலி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மீடியல் மெல்லியஸ் லேட்டரல் மெல்லியஸ் இருக்கும். உள்பக்க கணுக்கால் வெளிப்பக்க கணுக்கால் இருக்குல்லையே அது கீழே போனீங்கன்னு சொன்னால் பள்ளம் இருக்கும். அந்த இடத்துல ஃபுல்லாக அழுத்தி கொடுத்துருங்க. அழுத்தம் கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக அந்த கணுக்கால் வலியும் சரியாக போயிடும். இது மாதிரியான இந்த மூட்டு வலிகள்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு இது சாதாரண ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் என்ற சாதாரண மூட்டு வலிகளுக்கு வந்து இது நல்லா போயிடும். இது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி கால்சியம் மிகையாக உள்ள உணவுகளை எடுத்துக்கோங்க. அதில் வந்து முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், பால் சாப்பிடுங்க. நான்வெஜ் சாப்பிட்றாங்கனாக்கா மத்தி மீன் இருக்குல்ல, மத்தி மீன், மட்டன், ஆட்டுக்கால் சூப்பு இது மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு சரியா போயிடும். அடுத்து கொழுப்பு மிகையாக உள்ள உணவுகளை எடுத்துக்கணும். ஏன்னா அந்த கொழுப்பு இல்லாமல் தான் இந்த உறாவு இல்லாமல் தான் வலி ஏற்படும். அந்த கொழுப்பு அதிகமாக உள்ள உணவுகளை எடுத்துருங்க. நான் சொன்ன மாதிரி கொழுப்பு சாப்பிடுறதுனால கொழுப்பு உருவாது கிடையாது. எந்த ஆட்டுக்குட்டியும் கொழுப்பு சாப்பிட்றது கிடையாது. ஆனால் அந்த கொழுப்பு வருது. ஓகேவா? அதனால பயப்படாமல் நீங்கள் சாப்பிடுங்க. ஓகேவா? அதை வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது RA ஆர்த்தரைட்டிஸ், ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்னா இந்த லேக் ஆஃப் நாலேஜ் ஆஃப் செல். அந்த செல்களுக்கு அறிவு கட்டு போய் வளர்றது. இதுக்கு வந்து சுய சிகிச்சை நான் சொன்னதும் பண்ணிக்கிறேங்க. ஆனால் எங்கள்கிட்ட வந்து அதை ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக அது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எங்களுக்கு சென்டர் வந்து சென்னை, நெய்வேலி, பேராவூரணி, பட்டுக்கோட்டை, மலேசியா போன்ற இடத்துல இருக்குது. நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தான் வரணும், வந்து ஏமாறக்கூடாது. ஓகேவா? என்னுடைய ஃபோன் நம்பர் பேரண்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் கால் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா முழு ஆரோக்கியம் பெறலாம். வலி வேதனையிலிருந்து இங்கே வெளில வந்துடலாம். சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக இருப்பதற்கு இந்த சிகிச்சை முறை அக்குபஞ்சரம், அக்குப்ரெஷர், வர்மக்கலை உங்களுக்கு உதவி புரியும். இயற்கை மருத்துவம் உதவி புரியும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சந்திப்போம் அடுத்த காணொலியில்.